உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும்? முதலாவதாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்ன நீங்கள் செய்யணும்னா, கடந்ததை மறக்க வேண்டும். சொல்லுங்க, கடந்ததை மறக்க வேண்டும். என்ன கடந்ததை மறக்கணும்? கடந்ததை எதை மறக்கணும்? ஒருத்தர் செய்த நன்மையை மறந்துடலாமா? இல்லை. கடந்தது என்பது நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை இந்த 11 மாதத்தில் நம்ம கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ துன்பமான பாதையை நம்ம கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ கஷ்டமான பாதை, கசப்பான பாதை, கடினமான பாதை, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், சொல்லுங்க, புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா முதலாவதாக நம்ம வாழ்க்கையில் புதிய காரியத்தையும் சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் தரணும்னா, முடிஞ்சு போன காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? எப்பயுமே நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய வேளையில் சந்தோஷம் எங்கே கெட்டு போகுதுன்னா, நிறைய வேளையில் முடிஞ்சு போன பஞ்சாயத்து என்ன பண்ணுவோம்? நம்ம தோண்டி எடுப்போம். அன்னைக்கே தெரியும் அவங்க அன்னைக்கெல்லாம் அப்படி பண்ணாதது தான், அன்னைக்கெல்லாம் செஞ்சது தான், அன்னைக்கு அவங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த 12வது மாதத்தில் அடி எடுத்து வைக்கிறோம், ஒரு புதிய வருடத்துக்குள்ளே சென்று போகிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நீடிக்கணும்னா, முடிஞ்சு போன காரியத்தெல்லாம் முடிஞ்சதாகவே இருக்கணும். இனிமே ஆண்டவர் புதிய காரியத்தை என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், என் ஊழியத்தில் என்ன செய்ய போகிறார், இது மாதிரி புதிய காரியங்களை அதையே நம்ம சிந்தனையாக வைத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிலையிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம என்ன பண்ணோம்? கடந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் நடந்த கசப்பான நினைவுகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம எரைஸ் பண்ணணும். சொல்லுங்க, மறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறப்பீங்களா? யாரோ மேலே சில கோப தாபங்கள் இருக்கலாம், சில பொறாமைகள், சில கசப்புகள், சில காரியங்கள் இருக்கலாம். என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி செஞ்சுட்டாங்களே. ஒருவேளை உறவினர்கள் மத்தியில் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம். இது மாதிரி காரியங்கள் உங்கள் தொழிலில், உங்கள் வீட்டில், எங்கே இருந்தாலும் சரி, முதலாவதாக கடந்த கால கசப்பான அனுபவத்தை நீங்கள் எப்பொழுது மறக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் ஆண்டவர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஒன்றும் பழசையே பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் நினச்சி பார்ப்பீங்களா? பழைய காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? நினச்சி பார்க்கக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, நினச்சி எல்லாம் நினச்சி பார்ப்பீங்க போல. சந்தோஷமாக இருக்கணும்னா நினச்சி பார்க்கக்கூடாது. எண்ட் இஸ் எண்ட், அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஆமென். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்த்த மாதிரி ஒன்றும் திரும்பி பார்க்கக்கூடாது. லோத்தின் மனைவி திரும்பி பார்த்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. முன்னேறி சென்று கொண்டே போகணும். ரெண்டாவதாக நம்ம சந்தோஷமாக இருக்க என்ன செய்யணும்? சொல்லுங்க, நாளைய பாரம் நமக்கு இருக்கக்கூடாது. நாளை தினத்தை குறித்த கவலை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவோம்? நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த இந்த மாதத்தில் என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் பிறக்க போதே என்னென்ன செய்யலாம், இப்போ கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கி வருகிறது, என்ன பண்ணலாம், செலவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம பெரிய தீர்க்கதரிசி மாதிரி என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி இப்பயே கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்கிறாரு, நீ ஒரு நாள் பிறப்பதே நீ என்ன பண்ண மாட்ட, அறியாயே. ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் தேவன் அனைத்து அறிந்த தகப்பனாக இருக்கிறார். அவருடைய கருத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை வாழும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம ரெண்டாவதாக என்ன செய்யணும்னா, நாளைக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகுது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளானைக்கு என்ன பண்ண போகிறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், பிள்ளைங்களை எப்படி நடத்த போகிறேன், ஊழியத்தை எப்படி நடத்த போகிறேன், இது மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது. சகலத்தை அறிந்தவர் நீங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை, நீங்கள் பார்த்து என்ன வழிநடத்தி செல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர்த்தால ஏன் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னா, என்ன ஆயிரும்? பாரம், என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, டைட்டாக இருக்குதுங்க. என்ன சொல்லுவாங்க? டைட்டாக இருக்குதுங்க சொல்லுவாங்கள்ல. மாத கடைசிங்க டைட்டாக இருக்குதுங்க, இந்த புதிய மாதத்தில் எத்தனையோ செலவு இருக்குதுங்க, டைட்டாக இருக்குதுங்க, பிஸ்னஸில் கொஞ்சம் ஓட்டம் இல்லைங்க, டைட்டாக இருக்குதுங்க. இது மாதிரி என்ன சொல்லுவாங்க? ஃப்யூச்சரை குறித்து நிறைய பேருக்கு கவலை வரும். இந்த ஃப்யூச்சர் குறித்து கவலை வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பாதி சந்தோஷம் என்ன பண்ணிடும்? போயிடும். ஹல்லேலூயா.
அப்போ என்ன பண்ணிடுவோம், இதயத்தில் மகிழ்ச்சி இருக்காது, முகத்தில் மட்டும்தான் என்ன இருக்கும், சிரிப்போம். யாரோ பார்த்தாங்கன்னா நேம் சேக் சிரிப்போம். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம இதயத்துக்கு தெரியும் நம்ம நல்லா இல்லை, நீ ஒரி பண்ணிகிட்டு இருக்க, நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, பல குழப்பங்கள் பல கேள்விகள் உதயத்திலேருந்து எழும்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதயத்துக்கு தெரியும். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நாளை தினத்தை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது, நாளை தினத்தை குறித்து எனக்கு உண்டாக்குன தகப்பனுக்கு தெரியும். எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தரக்கூடாது, எனக்கு என்ன தரணும் அவருக்கு தெரியும். என் குடும்ப சூழ்நிலை அவருக்கு தெரியும், என் வீட்டின் தேவைகள் அவருக்கு தெரியும், என் ஊழியத்தின் தேவைகள் அவருக்கு தெரியும் சொல்லி நீங்கள் எப்போ முன்னேக்கி சொல்லும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அதான் ஏசப்பா ஓமையில நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நம்ம இந்த வசனத்தை குறித்து பார்க்கிறோம். ஆகவே நாளைக்காக கவலைப்படாமல் இருங்கள், நாளை தினம் தன்னுடையக்காக கவலைப்படட்டும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருந்தேன்னா, 3 வேளை சாப்பிட்டேன்னா, நல்லா போட்டுக்கு ட்ரெஸ் இருந்துச்சா, நல்லா படிச்சேன்னா, நல்லா சம்பாரிச்சேன்னா ஓகே, நாளைக்கு ஏசுவா பார்த்துக்குவேன். இப்போ எப்படி அந்த தெளிவு நம்மளுக்கு இருக்குதோ அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்ன நம்ம சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, கசப்பு இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கசப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சிலரை குறித்து கசப்பான எண்ணங்கள், வெறுப்பு, வைராக்கியம், இதெல்லாம் சில வேளையில் நம்ம மனசுக்கு நியாயமானவைகளாகவே தெரியலாம். அவங்க தப்பு பண்ணாங்க, அதனால நான் கோவப்பட்டிருக்கேன், அவங்க என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க, அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க, அதனால நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நம்ம மனதுக்கு நியாயமானவைகளாகவே இருக்கலாம். ஆனால் அந்த கசப்பு நம்ம உள்ளத்தில் வளரும் போது அது என்ன பண்ணும், விரோதத்தை எழுப்பும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதனால நம்முடைய நிம்மதி கெடுகுதா, இந்த கசப்புனால என் குடும்பத்தில் நிம்மதி கெடுகுதா, இந்த கசப்புனால கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருகிறதா, இந்த கசப்புனால எங்கள் உறவினர்கள் மத்தியில் எனக்கு சண்டை வருதா, இந்த கசப்புனால ஊழிய பாதையில் என்னால் முன்னாடி செல்ல முடியலன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதனால் பாதிக்கப்பட்டது மட்டும் அன்றி இந்த கசப்பான எண்ணம் நம்மளை என்ன பண்ணும், மேலும் மேலும் பாதிக்கப்படும்படியாக வைக்கும். அதனால நம்ம எந்த சூழ்நிலையும் இந்த கசப்பான வைராக்கியங்களை வைத்து கொண்டு இருக்கும்போது நம்ம உள்ளத்தில் அது என்ன பண்ணாது, நம்மளை மகிழ்ச்சியாகவே இருக்க விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எல்லா சூழ்நிலையும் நம்ம எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கசப்பை நம்ம விட்டு அகற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிக்கன் செய்கிறீங்க, அது டேஸ்ட்டாக இருக்கணும்னா அதில் இருக்க கசப்பை என்ன பண்ணணும், தூக்கி போடணும். அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஏதோ நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்களா, தூக்கி போட்டுருவீங்க, என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வாழ்க்கையிலையும் கசப்பான காரியங்கள் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது, கசப்பு தூக்கி போடும் போது வாழ்க்கை நல்லா இருக்கும். காயின் ஆபேலை பார்க்குறோம், ஒரு சின்ன கசப்பு வந்துருச்சு. யாக்கோபு ஏசா பார்க்குறோம், என்ன பண்ணிச்சு, சகோதரருக்குள்ள கசப்பு வந்துருச்சு. யோசேப்பு அவன் சகோதரர்களை பார்க்குறோம், கசப்பு. இந்த கசப்பு எப்படிலாம் வாழ்க்கையை மாற்றுச்சு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக இந்த கசப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதை குறித்ததான வசனம் பார்க்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 3:14. உங்களுடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்க பண்ணனால தான் இப்படி செஞ்சுட்டேன், அவங்க பண்ணனால தான் இப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பெருமை கொள்ளக்கூடாது. இது நம்ம சந்தோஷத்தை என்ன பண்ணிடும், அழித்து விடும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்யணும்னா, நான்காவதாக என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். பிறர் வாழ வேண்டும். சொல்லுங்க, பிறர் வாழ வேண்டும். நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்மோடு சேர்ந்து மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா அந்த சந்தோஷம் மெய்யான சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், என் சபை வளரணும், என் சபையில் ஆத்துமக்கள் நிறைய ஆத்துமக்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, நம்ம தன்னலமாக இருக்காது, நம்ம பொதுநலமாக இருக்கும்போது நம்முடைய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் பெருகும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னலமாக இல்லை, ஆபிரகாம் பொதுநலமாக இருந்தான். மோசே ஜனங்கள், நான் நீதிமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், ஜனங்க எக்கேட நாசமாக போனால் என்னன்னு மோசே சொல்லலை. என்ன பண்ணலாம, இந்த ஜனங்களை நீங்கள் அழிப்பீங்கன்னா என் பேரை என்ன பண்ணுங்க, என்ன சொல்லுங்க,
இன்னைக்கு தான் சத்தியதானத்தில் கேட்டீங்களே, பேரை பேரை கிறுக்கி போடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பொதுநலம் இருக்கணும். ஆண்டவரே, என் பக்கத்தில் இருக்கவங்களாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, அவங்க இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, அவங்க பெற்றுக்கொள்ளட்டேன் ஏசப்பா. அதான் மெய்யான கிறிஸ்மஸ். அதுதான் அந்த பொதுநலமாக நம்ம என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோனாவை கூட ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் நினைவு ஜனங்களை, ஆண்டவர் அவங்க பாவிங்க, என்ன பண்ணிருங்க, அவங்களெல்லாம் அழிச்சிருங்க அப்படி சொன்னார். ஆனால் ஏசப்பா எப்படி பண்ணார், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மன மாற்றத்தை யோனோட வாழ்க்கையில் தந்து பிற்பாடாக அந்த ஜனங்களுக்கு அவன் போய் அறிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால எப்போ சந்தோஷம் நம்ம குடும்பத்தை நம்ம வாழ்க்கையில் வருகிறது என்றால், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு எப்போ நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாக இருக்கும். பிலிப்பியர் 2:4 அவன் தன்னுடைய காரியங்களை மட்டுமல்ல மற்றவருடைய காரியங்களிலும் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்து கையோடு கை கொடுத்து அப்படி இருக்கும்போது உறவுகள் கட்டப்படும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி உறவுகள் கட்டப்படும், சகோதர உறவுகள் கட்டப்படும், ஊழியங்கள் கட்டப்படும். இது மாதிரி காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும், இது எல்லாத்துக்கும் உதவி செய்கிறது என்ன, நம்மோடு சேர்ந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால் இந்த வருஷத்துலேருந்து சுயநலமாக வாழ்கின்ற ஊழியம், சுயநலமாக செயல்படுகிற அனைத்து காரியங்களையும் என்ன பண்ணணும், நம்ம விட்டு பொதுநலமான ஒரு வாழ்க்கை வாழும் போது சந்தோஷம் நம்ம குடும்பத்தில் வந்து தங்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னா, உற்சாகத்தோடு செய்யணும். எதை செஞ்சாலும் சொல்லுங்க, எதை செஞ்சாலும் இவங்களுக்காக செஞ்சேன், இவங்களை திருப்திப்படுத்த செஞ்சேன், இவங்களுக்கு நான் நல்ல பேர் வாங்க நான் செஞ்சேன், நான் ஃபோட்டோக்காக நான் பண்ணேன், நான் இது மாதிரி என்னுடைய பேருக்காக பண்ணேன்னு இல்லாமல் உற்சாகத்தோடு மனப்பூர்வமாக எதை செய்தாலும், நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதை செய்தாலும் உற்சாகத்தோடு செய்யணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாக செய்யணும். அதே மாதிரி தான் ஊழியத்தில் நீங்கள் என்ன பங்கு நீங்கள் செய்தாலும் உற்சாகத்தோடு செய்யும் போது தேவன் அதுக்கேற்ற பலனை தருவார். அந்த சந்தோஷ சமாதானம் உங்களை வந்து தங்கும். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு செய்யலாம் என்ன ஆகும் தெரியுமா, உங்கள் மனசாட்சி என்ன பண்ண, உங்களை குற்றப்படுத்தும். அவங்கள உனக்கு ஒரு பொறுப்பு தந்தாங்கல்ல, நீ ஏன் ஏதோ தோணும் செஞ்ச, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றொரு இடத்துல எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் உள்ள மனசாட்சி என்ன பண்ணுங்க கிட்ட பேசும், இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஃபுல் மைண்டடோடு பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் விருப்பமாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு கேட்கும். அதனால் எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அப்பொழுது சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க சொல்லுங்க இருக்கும். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாக எந்த உதவி நீங்கள் செய்யலைன்னா அந்த உதவியாகவே இருக்காது, அவங்களுக்கும் உங்கள் மனசுக்கும் இருக்காது. மனப்பூர்வமாக ஒரு உதவி மற்றவங்களுக்கு செஞ்சிட்டிங்கன்னா அது சின்ன உதவியாக இருக்கலாம், உங்கள் மனசு அது நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரசங்கி 9:10 செய்யும்படி உன்னுடைய கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன்னுடைய பலத்தோடு செய்யும்படி உங்களுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதனால் உற்சாகத்தோடு மனப்பூர்வமாக எந்த காரியம் செஞ்சாலும் இனி வரும் வருஷங்களில் நீங்கள் செய்யுங்க. அது குடும்பத்திற்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் மனைவிக்கோ கடமைக்கு செய்யாதீங்க, பாசத்தோடு செய்யுங்க. ஹல்லேலூயா. ஊழியனாலும் கடமைக்கு செய்யக்கூடாது, அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எடுத்த காரியங்கள்னாலும் ஏதோ பெற்றுட்டோமே இவங்களுக்காக நான் செய்யணுமே செலவு பண்ணணுமே இல்லாமல் தேவன் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணும் போது என்ன ஒப்பு கொடுத்து சொன்னீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். ஹல்லேலூயா. மனைவிக்கு செய்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்க, திருமணத்தில் நீங்கள் ஒப்புதலோடு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க பாஸ்டர்கிட்ட, நான் எந்த சூழ்நிலையும் என்ன பண்ண மாட்டேன், நான் இவர்களை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா. மரணமே இல்லாமல் வேறு எது என்ன பண்ணாது பிரிக்காது நீங்கள் தீர்மானம் எடுத்தபடி எல்லா சூழ்நிலையும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை ஞானத்தோடு செய்ய வேண்டும், மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, தேவனோடு இருக்கும் உறவு தான் இன்பம் நம்முடைய எண்ணம் சொல்ல வேண்டும். சொல்லுங்க, தேவனோடு இருக்கிற உறவை தான் என்னுடைய மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போ தான் அந்த மகிழ்ச்சி நிறைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணத்தின் மேலே என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. நான் அதிகமாக பணம் சம்பாரித்தேன், சொத்து சேர்த்து வச்சுருக்கிறேன், ஏக்கரை வச்சுருக்கிறேன், காடு வச்சுருக்கிறேன், இது மாதிரி சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு உறுதி தர முடியாது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் தான் செழிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, செய்தித்தாளில் பார்க்குறீங்க,
பணம் வச்சிருக்கிறான், ஆஸ்தி வச்சிருக்கிறான், ஆனால் தேவனோடு ஒரு உறவு இல்லாதவன் எப்படி இருக்கிறான்? அவனோட வாழ்க்கை சாட்சி இல்லாமல் போகுது. கடந்த நாட்களில் பார்த்துருக்கீங்க, எத்தனையோ டைவர்ஸ் பார்க்கிறோம், எத்தனையோ பிரபலங்களுடைய விவாகரத்து பார்க்கிறோம். அவங்க கிட்ட பணம் இல்லையா? அவங்க கிட்ட செல்வங்கள் இல்லையா? பிரபலங்கள் இல்லையா? இத்தனை காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்குது, கைக்குள்ள இருக்குது. இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஏன் நிம்மதி இல்லை? செல்வங்களால் அவங்க வாழ்க்கையில் ஏன் நிம்மதி பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஆஸ்திகளால் அவங்க வாழ்க்கையில் ஏன் நிம்மதி பெற்றுக்கொள்ள முடியவில்லை? சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் நம்ம நினைக்கிறோம், நான் நல்ல பணம் இருந்தால் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு நல்ல பேர் புகழ் இருந்தால் நிம்மதியாக இருப்பேன்னு நினைப்போம். இன்றைக்கி பேர் புகழ், அந்தஸ்து, ஆஸ்தி நினச்சா எல்லாத்தையும் ஒரு சுடக்கு போடுற நேரத்தில் சம்பாதிக்கிற நிலைமையில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களே என்ன பண்ணுறாங்க? நிம்மதியை தேடி வாழ்க்கையை வெறுத்து அங்குமிங்கும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தேவ ஜனமே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும், நீங்கள் தேவனோடு இருக்கிற உறவு தான் எனக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதா என்னுடைய பலன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், ஆனால் அவனுடைய கண்கள் ஆசீர்வாதத்து மேலே போகவில்லை, ஆசீர்வதிக்கிற தேவன் மேலே போச்சு. யோபுவை தேவன் ஆசீர்வதிச்சார், ஆசீர்வாதத்தின் மேலே அவன் கண்கள் போகவில்லை, இயேசுவை நோக்கி பார்த்தார். இரட்டத்தனையாக தேவன் ஆசீர்வதித்தார். தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார். நான் கர்த்தரை எக்காலத்திலும் தோத்திரிப்பேன் என்று சொல்லி தாவீது என்ன பண்ணாரு? ஒரு ராஜாவாக சகல வசதிகளோடு இருந்த ராஜா என்ன பண்ணாரு? கர்த்தரை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏசப்பா எல்லாத்தையும் தருவார். உங்கள் நம்பிக்கை எங்கே வைக்கணும்? அவர் மேலே மாத்திரம் வைக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் தருவார். நீங்கள் இன்னும் நிறைய சொத்துக்கள் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் சேர்த்து வைக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை எது காப்பாற்றும்? வசனம் தான் காப்பாற்றும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை எது காப்பாற்றும்? உங்கள் நகை காப்பாற்றாது, வசனம் காப்பாற்றும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கும்போது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. அதனால் மெய்யான சந்தோஷத்தை தேடி ஓடுகிற நபர்களாக இருக்க வேண்டும். மாயான இந்த உலக மனுஷெல்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த காரியத்துக்கு முன்னாடி ஓடுனா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. ஹல்லேலூயா. அடுத்ததாக சந்தோஷமா இருக்க நம்ம என்ன செய்யணும்னா, ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. என்ன பார்க்கக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பிறர் அளவிற்கு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நான் அவங்கள மாதிரி நான் இல்லையே, இவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? நம்ம சொல்லக்கூடாது. ஸ்கூலில் போட பிள்ளைங்களும் அப்படி தான், நான் இந்த பிள்ளை மாதிரி மார்க் எடுக்க முடியலையே. நேற்று அழகான ஒரு இதில் பார்த்தோம், ஏன்டா அவன் ஃப்ரெண்ட் அதிகமாக மார்க் வாங்கியிருக்கான, நீ ஏன் மார்க் வாங்குறதில்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டோட அப்பா காரில் வந்து விட்றாரு, அவனை ஸ்கூலில் நீங்கள் பைக்கில் தானே வந்து விட்றீங்க, பார்த்தீங்களா அது? அப்போ கம்பேர் பண்ணாதீங்க, அப்போல்லாம் பேசக்கூடாது, நீ படிக்காதனால தான் கேட்குறேன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் சொல்லுவான், இல்லை எல்லாத்துக்கும் திறமை தாளந்து இருக்குது, நானும் படித்து முன்னேறுவேன், என்னை கம்பேர் பண்ணி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு அந்த சின்ன பையன் சொல்லுவான். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே உங்கள் குடும்பத்தை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் ஒய்ஃபை கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் ஹஸ்பண்டை கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் பாஸ்டரை கம்பேர் பண்ணாதீங்க, யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி திருச்செங்கோட்டில் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவனுக்கு மேலே ஒருத்தன் என்ன பண்ணுவான்? சேலத்தில் இருப்பான். அவனுக்கு மேலே ஒருத்தன் சென்னையில் இருப்பான். அவனுக்கு மேலே ஒருத்தன் எங்கே இருக்கிறான்? உலகத்தில் இருக்கிறான். அம்பானி தான் பெரிய பணக்காரன் நினைக்கிறோம், அம்பானிக்கு மேலே எலன் மாஸ்க் இருக்கிறான். பார்த்தீங்களா? எலன் மாஸ்க்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான், பணம் அச்சடிக்கிறவன். இது மாதிரி இலுமினாட்டிலாம் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் அதிகாரம், சட்டம். அப்போ இந்த உலகத்தில் திருப்தி இதனால தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அதனால் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு குடும்பம் தந்திருக்காரா, ஒரு வாழ்க்கை தந்திருக்காரா, நிம்மதியாக ஏற்றுக்கிட்டு ஏசப்பா எனக்கு தந்த வாழ்க்கை, நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு இது மாதிரி ஒரு அப்பா அம்மாவை தந்திருக்கிறாரா, ஓகே, இந்த அப்பா அம்மாவை எனக்கு தந்திருக்கிறார், நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நினைக்கணும். எப்பயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன பண்ண போயிடும்? இந்த உலகத்தில் எல்லாமே போயிடும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்பதற்கு உடுப்பதற்கு நமக்கு இருந்தால் அது போதும் என்று இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றதுக்கு இருக்குது,
உடுக்கிறதுக்கு இருக்கு, இருப்பதற்கு இருக்கு. அல்லேலூயா. அடிப்படை தேவை எனக்கு இருக்குதா? ஓகே. நடுவில் ஏசப்பா ஆசீர்வச்சாரா? ஆசீர்வதிக்கட்டும். எந்த நிலைமையில் வச்சாலும் மன ரம்மியமாக இருக்க நம்ம பழகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் வாழ்க்கை அழகாக மாறணும்னா, குடும்பம் அழகாக மாறணும்னா, மகிழ்ச்சியாக மாறணும்னா எந்த சூழ்நிலையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி ஊழியத்தில் அப்படி தான். உங்கள் ஊழியத்தில் உங்கள் சபையில் என்ன சொல்கிறாங்களோ மற்ற சபையோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. அந்த போதகர் அந்த மந்தைகளை அவர் ஒரு தரிசனத்தில் வழிநடத்தி செல்வார். நம்ம சபையில் நம்மோட தரிசனத்தில் வழிநடத்தி செல்வோம். ஆனால் எல்லாமே என்ன பண்ணுறோம்? இசுவை கட்ட மாளிகளாக பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைகளை நம்ம செய்து வருகிறோம். அதனால் எப்பயுமே ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அது குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, பர்சனல் காரியமாக இருந்தாலும் சரி, சபை காரியங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காம நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம இன்னைக்கு கூட பார்த்தபோது சவுல் தாவீது என்ன பண்ணார்? அந்த இடத்துல பெருந்தன்மை இல்லை. பார்த்தீங்களா? மற்றவங்க தான் சொல்கிறாங்கன்னா சவுல் என்ன நினச்சிருக்கலாம்? சின்ன பையன், ஓகே, என்கிட்ட வந்து பர்மிஷன் கேத்தான் போயிருந்தான் கோலியத்துக்குள்ள, அவனே வாலண்டியராக போகல, சரி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு அந்த பெருந்தன்மை இல்லை. என்ன ஆயிடுச்சு? உடனே கம்பேர் பண்ணிட்டான். சின்ன பையனோட என்ன பண்ணிட்டான்? கம்பேர் பண்ணிட்டான். இன்றைக்கி நிறைய வேளையில் நம்ம எந்த சொல்லையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது. உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். சொல்லுங்கள், உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். சத்தமாக சொல்லுங்கள், உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். உங்களுக்கு யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணும்? அமைதியாய் வாழ வேண்டும். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்க. சொல்லுங்கள், அமைதியாய் வாழ வேண்டும். அமர்ந்த நீரோடை போகின்ற ஒரு அடக்கமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். காட்டாறு போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை சந்தோஷத்தை தராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:5 உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருப்பதாக. மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதனால இந்த ஜீவியத்தில் பரலோக ராஜ்யம் எளிமையானவர்களுக்கு உண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். பரலோகத்தையே கொள்ளடின பொருளாக எண்ணாமல் இந்த பூமியில் ஏழாக்கோலமாக ஏழ்மையாக அவர் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. ஏசப்பா தான் நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் தான் ஏசப்பா தான். ஹல்லேலூயா. ஒரு வார சத்தியத்தில் கேட்டோம், நம்மெல்லாம் யார்? இந்த உலகத்தில் அந்நியர்கள். சொல்லுங்கள், அந்நியர்கள். ஏசப்பா ஆசீர்வதிப்பார் தான், எல்லாம் தான் வச்சுருப்பார். ஆனால் அமைதியிலான ஒரு வாழ்க்கையை வாழுங்க, டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால் சந்தோஷம், மகிழ்ச்சி நம்ம குடும்பத்தில் தங்கும். அதை செய்யணும், இதை செய்யணும், நீங்கள் கடன் வாங்கணும், நாங்கள் லோன் வாங்கணும், இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண, மற்றவங்களை பிரிவைப்படுத்த நீங்கள் ஆடம்பரமாய் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் காட்டாறு போல் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணணும்? அப்படியே ஓடிவிடும். அமைதியிலான ஒரு வாழ்க்கை, தேவைக்கேற்ப ஒரு வாழ்க்கை, தேவைக்கேற்ப செலவுகள், தேவைக்கு வர வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள், இப்படி நம்ம பார்த்து ஒரு வாழ்க்கை வாழும் போது ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஒரு நல்ல பண்டிகை கொண்டாடலாம். வருகிற நாட்களில் ஒரு நல்ல வாழ்க்கை சமாதானம் நம்ம குடும்பத்தில் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் அமைதியிலான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அடுத்தது நம்ம சமாதானம் நிறைவாக பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்னா ஓய்வெடுத்து ஓட வேண்டும். சொல்லுங்கள், ஓய்வெடுத்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஓடிக்கொண்டே இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கவே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே 24 மணி நேரம் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். யாருக்காக ஓடுறோம்? பிள்ளைகளுக்காக ஓடுறோம். யாருக்காக ஓடுறோம்? நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு ஓடுறோம். நீங்கள் நல்லா இருந்தால் தானே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுட்டு ஓடி ஓடி உழைச்சி கால் வலி வந்து, நோய் வந்து, ப்ரெஷர் ஆகி சுகர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் சம்பாரித்து ஒரு 60 வயசில் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் அதை அனுபவிக்க என்ன பண்ண முடியாது, நம்மளால் முடியாது. ஆஸ்பத்திரிக்கும் அதுக்கும் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசுவானவர் ஊழியம் செஞ்சார். பைபிளில் போட்டிருக்கு, இயேசு ஓய்வெடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு ஓய்வெடுத்தார். எத்தனையோ ஊழியங்கள் அவர் செய்தார். தேடி வந்த ஜனங்களுக்கெல்லாம் நன்மை செய்தார். வசனம் இருக்குதா இல்லையா? இயேசு ஓய்வெடுத்தார், ஓய்ந்திருந்தார். பகல் படகுல என்ன பண்ணியிருந்தார்? ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை சொல்றாரு. ஹல்லேலூயா. அதனால பிரியமான சகோதர சகோதரிகளை நல்லா தெரிஞ்சுக்கணும். யாத்திராகமம் 20:11 கர்த்தர் என்ன சொல்றாரு? 6 நாளையும் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி
7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதனால சபை கூடி வருகிற இந்த ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சபை கூடி வருகிற இந்த ஓய்வு நாளை எல்லாரும் என்ன பண்ணணும்? கடைபிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1000 சம்பாதிக்கலாம், எத்தனையோ உழைக்கலாம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும். 1000 சம்பாதிக்கலாம், எத்தனையோ காரியங்கள் செய்யலாம். மனைவிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற காரியத்தில் மனைவியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எத்தனையோ காரியங்கள் பண்ணலாம். பிள்ளைகளோடு அன்பு செலுத்த வேண்டும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், பிள்ளைகள் மத்தியில் சில தவறான பாதையில் செல்வதுக்கு காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அதிக நேரம் என்ன பண்ணுறதில்ல, செலவழிக்கிறது இல்லை. இன்னொருவர் என்ன பண்ணுறாங்க? கேர் பண்ணுறாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன செய்கிற, எந்திரிச்சிட்டியா, என்ன பண்ணுற அப்புறம் கேட்குறாங்க. ஐயோ எங்கள் அப்பா அம்மா கூட நான் அப்புறம் கேட்கறது இல்லையே, எங்கள் அம்மா கூட பா அப்படின்னு சொல்லிடுறாங்களே. எவ்வளோ பாசமாக கேட்குறாங்க. உலகம் அன்பை எதிர்பார்க்குது. அன்பை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், பிள்ளைங்க பெற்றோருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் ஓய்வெடுங்க. ஓய்வெடுக்கிறது என்பது நித்திரை பண்ணுறது இல்லை. ரிலாக்ஸாக ரெஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவேன். ஆண்டோட வருகை எவ்வளோதான் பரிசுத்தமாக வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் அம்மா அப்பா பிள்ளை ஹஸ்பண்டு ஒய்ஃபு எல்லாம் வருவோம். பரலோகத்துக்கு போனால் அது கூட கிடையாது. எல்லாம் ஒரே மாம்சமாக வெள்ளாடையை தெரிஞ்சு அங்கே போயிடுவோம். ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதனால் தேவன் உங்களுக்கு ஏற்பட்டது இந்த குடும்பத்தை இருக்கிற வரைக்கும், தேவன் உங்களுக்கு ஜீவன் தந்த வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண் கட்டதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் தேவையில்லை. அப்பா அம்மா நல்லா இருக்கும் போதே அப்பா அம்மா கூட என்ன பண்ணுங்க? டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்பா அம்மா நல்லா நடக்கும் போதே அப்பா அம்மா கூட எங்கேயோ வெளியில் போயிட்டு வாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்க கல்யாணத்துக்கு முன்பாகவே பிள்ளைகளோட டைமு ஸ்பெண்ட் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க அவங்க ஒரு ரூட்டில் போயிடுவாங்க, நம்ம ஒரு ரூட்டில் போயிடுவோம். அதனால் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்? ஓய்வெடுத்து செய்யணும். ஊழிய பாதையிலே அப்படி தான் என்ன பண்ணணும்? நான் ரெஸ்ட்டே இல்லாமல் ஊழியம் செய்கிறேன் சொல்லுவாங்க. இயேசுவே ஓய்வு இருந்தார். இயேசு காட்டிலும் ஓய்வு செஞ்சிடறோம். ஓய்வு எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. ஒரு பாஸ்டர் அழகாக சொன்னார். ஏஜி பாஸ்டர் அம்மா இறந்தப்ப சொன்னராஜ் பாஸ்டர் வந்தார். ஆண்டவர் உனக்கு கொண்டு 1000 காரியம் செய்யலாம், எத்தனையோ திட்டங்கள் வச்சுருக்கலாம், எத்தனையோ திறமைகள் தாளங்கள் வச்சுருக்கலாம். அதெல்லாம் செய்யணுன்னா நீ எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும். நீ ஃபிட்டாக இல்லாமல் ஆரோக்கியமாக இல்லாமல் பலவீனப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை கொண்டு செய்யணும்னு நினைக்கிற காரியம் கூட உன்னால் செய்ய முடியாது. மிஞ்சின நீதிமானாக வாழ்ந்தீங்கன்னா காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவேன்? போயிடுவேன். அப்படி இருக்கக்கூடாது ஒரு வாழ்க்கை. எல்லாமே ரிலாக்ஸாக பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை எடுத்து ஓய்வெடுத்து பண்ணுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது தேவ சித்தம் நம்முடைய இலக்காக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க எது நம்ம இலக்காக இருக்கணும்? தேவ சித்தம் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயத்திற்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. இயேசு அப்படிதான் பிதாவின் சித்தத்தை செஞ்சார். அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க, பவுல் செஞ்சார். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடுங்க இந்த வாழ்க்கையில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமிக்கிற ரீதியிலையும் போராடுறோம், ஆவிக்கிற ரீதியிலையும் போராடுறோம். நீங்கள் என்ன நினைக்கணும்? நான் போராட பிறந்தவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஹல்லேலூயா. யூதர்கள்லாம் பார்க்குறோம், இன்னைக்கு கூட போரெல்லாம் செய்கிறாங்க. ஒரு 18 வயசு ஆகிட்டோன்னே அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நாட்டுக்காக என்ன பண்ணணும்? கண்ணை தூக்கிட்டு வந்து நிற்கணும். எல்லாருமே ஆர்மியில் என்ன பண்ணணும்? நிற்கணும். வாழ்க்கை முழுசும் அந்த போராட்ட குணம் அவங்களுக்கு இருக்கும். வாரில் ஜெயிச்சவனும் அந்த எண்ணம் இருக்கும். அதனால தான் அவங்க எல்லா பொருளையும் ஜெயிக்கிறாங்க. ஹல்லேலூயா ஆமே. அதனால் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் இலக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? எதுவாக இருக்கணும்? பூமிக்குரியவாக மாத்திரம் இல்லாமல் மேலானவைகளை நீங்கள் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். என்ன சொல்லித்தரணும்? நம்முடைய ஏம் என்னம்மா? நம்ம எல்லோரும் குடும்பமாக பரலோகத்துக்கு போகணும். எனக்கு ஏசப்பா வருகை வந்தால் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ஊழியினால் எல்லாம் ஒன்றா செய்யணும். உங்கள் இலக்கு தேவ சித்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா
அப்படி இருக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுவார்? உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்? காசு பின்னாடியே ஓடுறோம், பணம் பின்னாடி போடுறோம், பொண்ணு பின்னாடி போகிறாங்க. இது மாதிரி இதுதான் என் வாழ்க்கையில் அல்டிமேட் ஏம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது நிறைவேறாட்டி என்ன பண்ணிடுறாங்க? சோர்ந்து போயிடுறாங்க. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த கால வேளையில் தேவன் சில காரியங்கள் மூலமாக நம்ம மத்தியில் பேசினார். 11வது மாதத்தை முடிச்சு 12வது மாதத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். புது வருஷத்துக்குள்ளே செல்ல போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நீ சந்தோஷமாக இருக்கியா? உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கோங்க. நீ சந்தோஷமாக இருக்கியா? உங்கள் மனசாட்சி சொல்லும் இருக்கிறேன் இல்லை. சப்போஸ் உங்கள் மனசாட்சி நீ சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கடந்ததை நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? நினச்சி பாருங்கள். அதை நீங்கள் மாறுங்க. நாளை நினச்சி குறித்து எத்தனையோ கரைத்து கொடுத்து கவலைப்படுத்தி கொண்டு இருக்கீங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கவலைப்படாமல் இருங்க. கசப்பான காரியங்கள் வைத்திருக்கீங்களா உங்கள் மனதில்? அதை நீங்கள் தூக்கி போடுங்க. அடுத்தது, பிறர் வாழறான்னு நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னு செல்ஃபிஷாக இருக்கிறேன்னா, இல்லை பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் எதை செஞ்சாலும் உற்சாகத்தோடு செய்கிறேனா, இல்லை கடமைக்கு செய்கிறேனா, நான் தேவனோடு இருக்கிற உறவை தான் என் வாழ்க்கையில் பெரிய உறவுன்னு நினைக்கிறேனா, இல்லை மற்ற உறவுகளை பெரிய உறவுன்னு நினைக்கிறேனா, இல்லை மற்ற செல்வத்தை பெரிய காரியங்கள்னு நினைக்கிறேனா, இல்லை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் கடந்த நாட்கள்லாம் நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், இவனை மாதிரி சம்பாதிக்கணும், இவனை மாதிரி இதாகணும்னு நினைக்கிறேனா, இல்லை தேவன் எனக்கு தந்தது போதுன்னு நான் நினைக்கிறேனா? சிந்திச்சு பார்க்கணும். அமைதியிலான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா, இல்லை காட்டார போல் ஆடம்பரமாக வாழ்ந்து என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் என் குடும்பம் போயிட்டுருக்குதா? யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது, நான் ஓய்வெடுத்து ஓடுறேன்னா, இந்த ஆண்டில் என் குடும்பத்தோடு எத்தனை நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், என் மனைவியோட ஆசையை எவ்வளோ நேரம் நான் பேசினேன், என் பிள்ளைகளோட எவ்வளோ நேரம் நான் பேசினேன். இது மாதிரி ஒருத்தர் பண்ணலைன்னா எவ்வளோ சம்பாரித்தாலும் அது வெறும் மண்ணு தான். எதுவுமே அனுபவிக்க முடியாது. கோடி சம்பாதிக்கலாம், குடும்பத்தோடு செலவு பண்ணாமல் ஆண்டவரே முதலாவது உன் குடும்பத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் செய்யின்னு சொல்கிறார். குடும்பத்தை கவனிக்காமல் யார் என்னத்தை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்பாங்க, உன் குடும்பம் ஓகேமா? அப்புறம் என்ன பண்ணு, என்கிட்ட பேசுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. உங்கள் மனைவியாக அப்படி இருக்காங்க, நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்காங்க. அதனால் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த நாட்களில் அதிகமாக டைம் பண்ணுங்க. இந்த புதிய வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. ஓய்வெடுத்து ஓடுங்க. எத்தனையோ வேலை செய்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தான் வேலை செய்கிறீங்க. ஓய்வெடுத்து கொஞ்சம் ஃபிட்டாக பார்த்துக்குங்க உங்கள் உடம்பை. அடுத்தது, தேவ சித்தம் உங்கள் இலக்காக இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே ஏசப்பா உங்கள் சித்தம் தான் என்னுடைய போஜனம். உங்கள் சித்தம் செஞ்சுருக்கும் போது என் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிப்பத காலை வேளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம். சந்தோஷமாக இருக்க நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். சந்தோஷமாக இருக்க இத்தனை காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்துச்சுன்னா, ஒரு வீசு இந்த தடைகளெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து விட்டு விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுகிறோம், சேர்த்துக்கொள்ள காரியங்களை சேர்த்து கொள்கிறோம், கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களை கடைப்பிடித்துக் கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக மாறணும், மகிழ்ச்சியாக மாறணும். வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நான் இருக்கிற சந்தோஷத்தை இயேசுப்பா நம்மளுக்கு தரல, அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? அவரிடத்துல வாங்க, அவர் இளைப்பாறுதலை தரார். இன்னைக்கு இளைப்பாறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் சிந்திங்க, சிந்தித்து செயல்படுங்க. உண்மையான சந்தோஷம் என் வாழ்க்கையில், என் இதயத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் மத்தியில், ஊழியத்தில் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் சந்தோஷத்தின் நாட்கள், இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் மகிழ்ச்சியின் நாட்கள். ஏசப்பா நமக்கு மகிழ்ச்சி தர இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த மகிழ்ச்சியை இழந்து போடாமல் அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோடு சேர்ந்து அனைவரும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நல்லா இருந்தது போல் பலரை நல்லா இருக்க வைங்க. பலருக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.